சங்கீதம் 112 6, 7, 8 வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 112 6, 7, 8 ஆகிய வசனங்கள். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். கர்த்தருடைய வார்த்தையில உறுதியாயிருக்கிற இருதயத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ள மனுஷன் எப்படிப்பட்டவனாயிருப்பான் என்பதை தான் இங்கே வாசிக்கிறோம். பயப்படாதிருப்பான், அசைக்கப்படாதிருப்பான், கர்த்தரை நம்பி அவனுடைய மனம் திடனாயிருக்கும். தன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் தன்னை எதிர்த்து வருகிற சூழ்நிலையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகும் வரை அவன் தாக்கி பிடித்து அவைகளுக்கெல்லாம் மேலே வெற்றிகரமாய் அவன் நிற்பான் என்று இந்த வசனங்கள் நமக்கு கூறுகிறது. இது உங்களையும் என்னையும் குறித்து தேவன் வைத்திருக்கிற படம். நீங்களும் நானும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படி இருக்க வேண்டும் என்றால் பயப்படாமல், அசைக்கப்படாமல், வெற்றி எடுக்கிறவர்களாய், நமக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்நிலையும் தோற்கடித்து ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் இருதயம் உறுதியாக இருக்க வேண்டும். எதில் உறுதியாக இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக இருக்க வேண்டும். வார்த்தையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை வேதவசனம் முழுவதும் இருக்கிறது. ஆகவேதான் குறிப்பாக சில சத்தியங்களை எடுத்து இந்த குறிப்பிட்ட சத்தியங்களை மனதில் வைத்து இருதயத்தில் வைத்து அதனாலே இருதயத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று போதித்து வருகிறேன். அதில் முதலாவது சத்தியம், நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிறேன். பழசையே பேசிகிட்டு இருக்கிறவங்க இன்னும் இருதயம் இந்த புது சிருஷ்டி என்கிறதுல உறுதியாக இல்லைன்னு அர்த்தம். பழைய தோல்வி, பழைய பயம், பழைய குற்றம், பழைய பாவம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கவங்க இருதயம் தாங்கள் புது சிருஷ்டி என்பதில் இன்னும் உறுதியாய் இல்லை. புது சிருஷ்டிங்கிறது உறுதியாக இருக்கிறவங்க இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ள என்னவாயிருக்கிறேன், பழைய பாவத்தையே பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க, பழைய அந்த மனுஷனை பற்றியே பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறேன் என்பது தான் பேசுவார்கள். ரெண்டாவது, நமக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். எந்த சூழ்நிலையிலும் அதுதான் நமக்கு முதல்ல வரணும். எதையோ ஒன்றை பார்த்து பயப்படுறது இல்லை. பயப்படக்கூடிய ஒன்றை பார்க்கும்போது என்ன சொல்லணும் நம்ம உள்ளம்? எனக்குள்ள இருக்கிறவர் அவனை காட்டிலும் பெரியவர், இந்த சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர். அப்படின்னா இருதயம் உறுதி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த சத்தியத்தில் இருதயம் உறுதி ஆயிடுச்சு. மூன்றாவது சத்தியம், நான் நீதிமான். நான் பாவிங்கிறது தான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய ஸ்லோகனாக இருக்குது. நான் பாவி, பாவியிலும் பிரதான பாவி, இதுக்கெல்லாம் வசனம் வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எத்தனையோ வசனங்கள் எடுத்து காண்பித்தேன். நான் ஏன் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை எடுத்து காண்பித்தேன். அந்த சத்தியத்தை உள்ள வைக்கிறேன். நான் நீதிமான், என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. நீதிமானுடைய ஜெபத்தை குறித்து வேதவசனம் போதிக்கிறது. நீதிமான் எப்படி இருக்கிறான் என்று வேதவசனம் இங்கே சொல்லுது. எல்லாம் அந்த நீதிமானை பற்றி தான் சொல்லுது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவனுடைய வீட்டில் தங்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமானை பற்றி தான் இங்கே நிறைய சொல்லியிருக்குது. நீங்களும் நானும் நீதிமானாக இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை நீதிமான் என்று பரலோகம் அறிவித்திருக்கிறது. பரலோகமே அறிவித்த பிறகு நாம் பாவி பாவின்னு சொல்லிட்டு இருந்தா ஏதோ ஒன்று விளங்கலைன்னு அர்த்தம். அதை வச்சுட்டு முன்னால் போகவே முடியாது. இதில் உறுதியாக இருக்க வேணும். நான் நீதிமான் என்கிறதுல உறுதியாக. யாராவது ஒருத்தர் நீ பாவி பாவின்னு சொல்லிட்டு இருந்தா கிறிஸ்தவர்களை, உடனே உட்கார்ந்துருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் அறிவு வேணும், யோசிக்கணும். என்ன இப்படி சொல்கிறாரு, நான் பாவி இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் காதை பொத்திக்கணும் அந்த ஒரு 4 லைனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு விளைச்சல் நல்லா பேசுவாங்க. அவங்களுக்கே ஒரு குழப்பம். இதையும் கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறது, அப்புறம் அதையும் கொஞ்சம் கலந்துக்கிறது, கொஞ்சம் பாசிட்டிவாகவும் பேசுறது, கொஞ்சம் நெகட்டிவாகவும் பேசுறது. அவங்களுக்கு ஏன்னா விளங்கலை அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு விளங்குற வரைக்கும் நாம் கரெக்டாக ப்ளக் எடுத்துகிட்டு போய் பொத்திக்கணும், அப்புறம் திறக்கணும், அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும். அதான் ஒரு பிரசங்கியார் சொன்னார், கறி சாப்பிடும்போது கறியை சாப்பிட்டு எலும்பை துப்புன்னாரு. அதே பாலிசி தான் சத்தியத்தை கேட்கும்போது அதிலே ஏற்ற காரியங்களை, நல்ல காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி சிலர் விளங்காமல் எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது அதை விட்டுவிட வேண்டும், வேற வழி இல்லை, இல்லையா? சரி, இப்போ 4வது காரியத்தை குறித்து போய்த்து வருகிறோம். அது என்ன என்று சொன்னால், நமக்கு உண்டாயிருக்கிற மீட்பு. இந்த மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 1:11-12-13 வசனங்கள் எல்லாம் வாசித்து காண்பித்தேன். மீட்பு நமக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் உண்டாயிருக்கிறது, இல்லையா? இந்த மீட்பை பெற்று அனுபவிப்பதற்கு நம்மை அவர் தகுதி உள்ளவர்களாக்கி இருக்கிறார். மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வாஸ்தவம். ஆனால் அந்த மீட்பை புரிந்து கொள்வதற்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளும். அது என்னவென்றால் மீட்புக்கு 2
பக்கங்கள் உண்டு. ஒன்று த லீகல் சைடு, சட்டப்பூர்வமாக தேவன் நமக்காக நிறைவேற்றி முடித்த காரியங்கள். லீகல் சைடு என்ன நிறைவேற்றி முடித்திருக்கிறார், கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்காக என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார், அது லீகல் சைடு. இன்னொன்று வைட்டல் சைடுன்னு பேர். வைட்டல் சைடுனா நாம் செய்ய வேண்டியது. ஒன்று கடவுள் என்ன செஞ்சிருக்கார் அந்த பகுதி, இன்னொன்று நாம் என்ன செய்ய வேண்டும். கடவுள் செஞ்சு வச்சதுனால நமக்கு அது சொந்தமாயிடுறது இல்லை, கடவுள் செய்து வச்சிருக்கனால அது நமக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். நமக்காக இருக்கிறது, அது நமக்கு சொந்தமாகி நாம் அதை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்றை செய்ய வேண்டியது இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வைட்டல் சைடு எதை குறித்தது, நாம் என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ பெரிய மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறாரே அதை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா, இதை அறிக்கை செய்கிறோமா, இதை விசுவாசிக்கிறோமா, இதை எண்ணி பார்க்கிறோமா, இதனால் இந்த எண்ணங்களால் நம்முடைய உள்ளங்கள் நிறைந்திருக்கிறதா, இது ரொம்ப முக்கியம். இதுதான் வைட்டல் சைடு. திருப்பங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். சுகத்தை குறித்தெல்லாம் நிறைய போதித்தேன் இப்போ கடந்த சில வாரங்களில். ஏன்னு சொன்னால் அதை ஒரு உதாரணமாக எடுத்து காமிச்சேன். சுகம் மீட்பின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது இல்லையா. உண்டாயிருக்கிற மீட்பை எப்படி நாம் எடுத்து அனுபவிக்க வேண்டும். பேதுரு சொல்லிட்டாரு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஏசாயா சொல்லுகிறார், இயேசு வர்றதுக்கு 800 ஆண்டுகள் முன்பதாக என்ன நடக்க போகிறது என்பதை காட்சியாய் கண்ட காட்சி அப்படியே சொல்லும்போது அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள்னு சொன்னாரு. அதையே பேதுரு சொல்லும்போது அவர் சிலுவைக்கு பிறகு சொன்னதுனால அவர் என்ன சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அப்போ அது பாஸ்ட் டென்ஸ், குணம் ஆயிட்டேன். நீங்க எப்போ குணமானீங்க, 2000 ஆண்டுகள் முன்பதாக சிலுவையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக மீட்பை உண்டு பண்ணின போது அப்பவே குணமாயிட்டீங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப நான் குணமானேன், நான் குணமாக போகிறேன்ற வரைக்கும் விளங்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு நான் சுகமாக போகிறேன்னு சொல்ற வரைக்கும் இன்னும் சரியா விளங்கலன்னு அர்த்தம். நான் குணமானேன், நான் சுகமானேன் என்று சொல்வதுதான் சரி. இதெல்லாம் போயிட்டு வர்றோம். லீகல் சைடு, வைட்டல் சைடு. கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, நாம் என்ன செய்யணும். அப்ப அவர் கல்வாரி சிலுவையில் இயேசுவை வைத்து அவருடைய சரீரமெல்லாம் உழுத நிலம் போல் ஆயிற்றுன்னு போட்டு வாசித்தோம். அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்குகிற தழும்புகள்னு வாசித்தோம். அப்படி இருக்கும்போது குணமானீர்கள்னு சொன்ன பிறகு நாம் என்ன பண்ணணும், அதில் உறுதியாக நிற்க வேணும். நான் குணமானேன் என்கிறதுல உறுதியாய் நிற்க வேணும். அதை நான் செய்யலைன்னா சுகத்தை நான் எடுத்துக்கொள்வது கஷ்டம். சாப்பாட்டை ஆக்கி வச்சிருக்கிறாங்க, அப்புறம் எடுத்து வாயில் வச்சு அதை முழுங்க வைக்க மாட்டாங்க. அது நாம தான் போய் எடுத்து சாப்பிட வேண்டும். வச்சிருக்குது நமக்காக, மேஜை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, விருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதான் மீட்பு. நாம போய் அதை எடுத்துக்கொள்ளணும். அதை எப்படி எடுக்கிறது என்று காண்பிக்கிறேன். இந்த ரெண்டு சைடு, இந்த லீகல் சைடு, வைட்டல் சைடு, அதாவது கர்த்தர் நமக்கு பண்ணது, நாம் பண்ண வேண்டியது, ரெண்டு சைடு இங்கே பார்க்குறோம் பாருங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எப்படி பரிசுத்தவான்கள் இந்த பிசாசானவனை மேற்கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. மரணம் நேரிடுவதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், இப்ப கவனிங்க, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ரெண்டு காரியம். ஒன்று ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அதுதான் கல்வாரி சிலுவையில் நடந்தது. அப்புறம் தங்கள் சாட்சியின் வசனம். அப்ப 3 காரியங்கள் இருக்குங்க மொத்தம். ஆட்டுக்குட்டி அல்லது ஆட்டுக்குட்டியின் ரத்தம், 2வது வசனம், 3வது சாட்சி. எல்லாம் சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தம், வசனம், சாட்சி. மறுபடியும் சொல்லுவோம். இப்போ எந்த விதமா சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தை குறித்து வசனம் சொல்லும் காரியங்கள், அதை குறித்து நான் சொல்லும் சாட்சி. அதுதான் இங்க இருக்குது. இயேசுவின் ரத்தம் இருக்குது, அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. ரத்தம் இருந்தா போதாது, அதை குறித்து வசனம் நமக்கு விளக்கங்கள் சொன்னால் போதாது, அதை குறித்து நான் என்ன சொல்லுகிறேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. டி.எல். ஆஸ்பர்ன் என்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் சொன்னார், வேதம் ஒன்றை சொல்லுகிறது, நம்முடைய சூழ்நிலை இன்னொன்று சொல்லுகிறது. சூழ்நிலை சொல்றதும் நமக்கு நடக்க போறது இல்லை, வேதம் சொல்றதும் நமக்கு நடக்க போறது இல்லை. நல்லா கவனிங்க. சூழ்நிலை ஒன்று சொல்லுது, நம்முடைய சரீரம் சொல்லுது நான் வியாதியா இருக்கிறேன் இல்லையா, அதான் சூழ்நிலை. வேதம் என்ன சொல்லுது, நீங்கள் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள்னு சொல்லுது. எது நடக்க போகுது? அவர் சொல்றாரு, வேதம் சொல்றதும் நடக்க போறது இல்லை,
நம்முடைய சரீரம் சொல்றதும் நடக்க போறது இல்லை. நமக்கு என்ன நடக்க போறது? நீங்க சொல்றதுதான் நடக்க போறது. வேதம் சொல்றத சொல்ல போறீங்களா இல்ல சரீரம் சொல்றத சொல்ல போறீங்களா? எல்லாரும் அதுலதான் இருக்கிறோம். இப்ப பாருங்க, ரெண்டு காரியம். நம்முடைய பேங்க் அக்கவுண்ட் சொல்லுது காலின்னு, வேதம் சொல்லுகிறது அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறார் என்று சொல்லி, எனக்கு குறைவே இல்லை, நான் தாழ்ச்சி அடையன்னு சொல்லுது. அப்ப நாம் என்ன சொல்ல போறோம்? காலின்னு சொல்ல போறோமா இல்ல ஃபுல்லுன்னு சொல்ல போறோமா? வசனத்தை சொல்ல போறோமா அல்லது சரீரம் சொல்றதை சொல்ல போறோமா? ரெண்டுமே. இப்ப பாருங்க, வியாதி வந்துட்டதுனால வியாதி நம்ம கொல்ல போறது இல்லை, வியாதி வந்துட்டதுனால வியாதி நம்ம மேற்கொள்ள போறது இல்லை. வசனம் சொல்லிட்டதுனால அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நடந்துட போறதும் கிடையாது. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம், நாம் இதை குறித்து என்ன சொல்லுகிறோம், இதுதான் நமக்கு நடக்க போகிறது. இது ஒன்றை இன்றைக்கு புரிந்து கொள்ளும்படியாக நான் சில காரியங்களை விளக்க போகிறேன். இதுதான் வைட்டல் சைடு. இந்த வைட்டல் சைடு நாம் என்ன பண்ண வேண்டியதுன்னு சொல்றோம் இல்லையா, நாம் பண்ண வேண்டியது தான் கர்த்தர் பண்ணிட்டார். அதுதான் ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டிருக்கிறது. பண்ணது மட்டும் இல்ல, வசனத்துல முழுக்க முழுக்க எழுதி வச்சிருக்காரு என்ன பண்ணிருக்காரு, அதனுடைய அர்த்தம் என்ன, அவருடைய தழும்புகளால் குணமானீர்களே அப்படின்லாம் எழுதி வச்சிருக்கிறார். பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு விளக்கத்தையும் இங்க எழுதி வச்சிருக்காரு. இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் என்னுடைய கரத்தில் இருந்த கீ இஸ் இன் மை ஹேண்ட்ஸ். என் கையில தான் திறவுகோல் இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன சொல்ல போகிறேன் என்பதை பொறுத்து தான் எனக்கு என்ன நடக்க போகிறது என்பது இருக்கிறது. அப்ப ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவன்? ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்கிறவன் தன்னுடைய சூழ்நிலையில் நம்புகிறவன் அல்ல. சூழ்நிலையின் பேர கவனத்தை செலுத்தி அதை பெருசா எண்ணி அந்த சூழ்நிலை என்ன சொல்லுகிறது என்பதையே பார்த்து கொண்டிருக்கிறவன் அல்ல. மாம்சீக பிரகாரமானவன் அல்லது மாம்ச பிரகாரமானவன் அல்லது வளர்ச்சியற்றவன், ஆவிக்குரிய நிலையில வளர்ச்சியற்றவன் தான் அப்படி இருப்பான். சூழ்நிலை 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 அதை பற்றியே தான் பேசியிருப்பான். இப்படி இருக்குதுங்க, அப்படி இருக்குதுங்க, அந்த பிரச்சனைங்க, இந்த பிரச்சனைங்க, இந்த நோய்ங்க, அதுங்க, கையில காசு இல்லைங்க, என்ன செய்ய போறேன்னு தெரியல. அது விசுவாசி அதை பேசினால்னா சரியான விசுவாசி இல்லைன்னு அர்த்தம். அதையே பேசிக்கிட்டு இருக்கிற விசுவாசியை பார்த்தீங்கன்னா இன்னும் சரியா கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா இல்லை இருதயம். அதனால தான் அங்கலாய்க்குது. அதை பற்றியே தான் பேசிட்டு இருக்குது. தன்னுடைய பிரச்சனைகளை பற்றி, தன்னுடைய இல்லாமையை பற்றி, வறுமையை பற்றி, நோயை பற்றி, அதை பற்றி, இதை பற்றியே அலசரிப்பட்டு கொண்டிருக்கிறது இருதயம். இருதயம் கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா இல்லை, மீட்பு என்ன பண்ணியிருக்குது என்பதை பற்றி உறுதியா இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஆவிக்குரிய விசுவாசியா இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? அவன் மாம்சத்தின் படி நடவாமல் எப்படி நடக்கிறான்? ஆவியின்படி நடக்கிறான். திருப்பம் ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். போன வாரம் சொன்னேன் இல்லையா, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை விளக்கிறேன். 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவன் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டே. பாவம் மரணம்னு ஒரு பிரமாணம் இருக்குது, கீழே இழுத்துக்கிட்டே இருக்குது, கிராவிட்டி மாதிரி, லா ஆஃப் கிராவிட்டி மாதிரி. ஆனால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இன்னொன்று இருக்குது. இந்த பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? எப்படி லா ஆஃப் கிராவிட்டி இருந்தும் ஏரோப்ளேன் பறக்குதோ, லா ஆஃப் கிராவிட்டி கீழே இழுத்தாலும், புவி ஈர்ப்பு பிரமாணம் என்பது கீழே இழுத்தாலும், தூக்குகிற பிரமாணம் என்று இருக்கிறது, அது மேல தூக்குது. இந்த தூக்குகிற பிரமாணம், இந்த ஈர்க்கிற பிரமாணம், புவி ஈர்ப்பு பிரமாணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பிரமாணம். அதை இயக்கும் போது அதை மேற்கொள்ள முடியும். பிளேன்ல போய் உட்கார்ந்துட்டதுனால புவி ஈர்ப்பு பிரமாணத்தை மேற்கொள்ள முடியாது. பிளேனை பார்த்துட்டதுனால புவி ஈர்ப்பு பிரமாணத்தை மேற்கொள்ள முடியாது. தொட்டுட்டதுனால மேற்கொள்ள முடியாது. டிக்கெட் இருக்கிறதுனால மேற்கொள்ள முடியாது. என்ன பண்ணணும்? அதில் உட்காரணும். அதை ஒரு ஆள் எடுத்து என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அதை கிளப்பி அதை ரன்வேல விட்டு அதை டேக் ஆஃப் பண்ண வைக்கணும். அந்த என்ஜினுடைய விசையை உபயோகப்படுத்தி இந்த புவியீர்ப்பு பிரமாணத்துக்கு எதிராக அதை கிரியை செய்ய வைத்து மேலே தூக்க வேணும் அந்த பிளேனை, இல்லையா? அப்ப வியாதி, வறுமை, இல்லாமை, குறைவு, இவைகளெல்லாம் இந்த புவியீர்ப்பு பிரமாணம் மாதிரி இந்த பாவ உலகத்தில் மனுஷனை கீழே இழுத்து கொண்டிருக்கிற பிரமாணங்கள். அதுதான் என்ன பிரமாணம் சொல்லி இருக்குது? பாவம் மரணம் என்பது. அது ஒரு பிரமாணம். பாருங்க, பாவம் என்னைக்கு உலகத்தில் வந்ததோ மனுஷன் சும்மா இருந்தாலும் போதும் அவனை ஒரே இழுத்துரும் கீழே, அவ்வளவுதான். அவன் ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. விருட்டுன்னு ஒரே இழா கீழே இழுத்து போட்டுரும். ஏன்னா அந்த பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதனால நான் சும்மா இருக்க முடியாது. ஆவிக்குரிய ஜீவித்தில் நான் ஏதோ சிலர் இருக்காங்க இல்லையா, ஏதோ கர்த்தர் நடத்துறாருங்க, கர்த்தர் விட்ட வழி, எது விழுந்தாலும் கர்த்தர் விட்டாரு, இருந்தாலும் கர்த்தர் விட்ட வழி, இல்லைனாலும் கர்த்தர் விட்ட வழி, வாழ்ந்தாலும் கர்த்தர் விட்ட வழி, வாழலைனாலும்
கத்தர் விட்ட வழி எல்லாமே கத்தர் விட்ட வழின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கத்தர் விட்ட வழி இல்லை. கத்தர் ஒரு பிரமாணத்தை வைத்து விட்டார். அவர் சொல்றார், ஜாக்கிரதை, பாவம் மரணம்ன்ற பிரமாணம் புவி ஈர்ப்பு மாதிரி கீழே இழுத்துக்கிட்டே இருக்குது. சும்மா இருந்தீங்கன்னா வறுமைக்குள்ள இழுத்துக்கிட்டே போயிடும். சும்மா பேசாம இருந்தீங்கன்னா வியாதிக்குள்ள இழுத்துக்கிட்டே போயிடும். சும்மா பேசாம இருந்தாலும் தோல்விக்குள்ள இழுத்துக்கிட்டே போகும். ஏன்னா பிசாசின் உலகம், பிசாசு பாவம் இந்த உலகத்தில் நுழைந்து முதற்கொண்டு அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். சும்மா இருந்தாலும் அது கீழே இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீ என்ன பண்ணணும், ஏரோப்ளேன் பைலட் மாதிரி இருந்துக்கிட்டு இந்த என்ஜினை கிளப்பி தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை சொல்லி அந்த என்ஜினை கிளப்பி இந்த புவியீர்ப்பு பிரமாணம் இருக்கிற பாவம் மரணம் என்கிற பிரமாணம் கிரியை செய்கிற இந்த உலகத்திலே கீழே நோக்கி என்னை இழுத்து கொண்டிருக்கிற எல்லா சக்திகளுக்கும் எதிராக மேலே பறக்கும்படியாக நான் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து ஒவ்வொரு நாளும் அதை வைத்து இதற்கு மேலே பறக்கக்கூடிய ஒரு சக்தியை நான் பெற வேண்டும். மேலே பறந்துகிட்டே இருக்கணும். இருக்கீங்களா? இப்போ வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சம்னா நிறைய பேர் நினைச்ச கூடாது இதுன்னு. நிறைய பேர் இதுதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. நிறைய நேரத்தில் மாம்சம்னு பேசும்போது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான யாவும் மாம்சம். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை ஆவியின்படி நடக்கிறவங்களாம் என்ன? சிலர் நினைக்கிறாங்க ஆவியின்படி நடக்கிறாருன்னா அவர் கண்ணை மூடிட்டு எப்பவுமே அப்படியே பரலோகத்தில் மிதக்கிற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்காரு. ஸ்தோத்திரம் 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 அப்படியே ஆவியிலேயே போயிட்டு இருக்கிறாரு. கிடையாது, கிடையாது. ஆவியின்படி நடக்கிறவர்கள்னா என்ன? நிறைய பேர் கண்ணை மூடிட்டு மிதக்கிற மாதிரி பண்றாங்கன்னா ஆவியில் இல்லை. அவங்க ஆவியின்படி நடக்கிறவங்கலாம் என்ன? வசனத்தின்படி நடக்கிறாங்க. அவங்களுக்கு காணப்படுகிறது ஒன்றும் பெருசல்ல. காண்கிற நோய் பெருசு இல்லை, காண்கிற இல்லாமை பெருசு இல்லை, காண்கிற வறுமையை பெருசா நினைக்கிறது கிடையாது, காண்கிற பிரச்சனைகளை ஒன்றும் நினைக்கிறது, காண்கிற பிரச்சனையை ஒரு பொருட்டா நினைக்கிறது கிடையாது. ஆபிரகாம் எப்படி தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்று எழுதியிருக்குதோ அதுபோல இதெல்லாம் அவர்கள் பெருசா நினைக்கிறதே, பிரச்சனையை பெருசா நினைக்கிறது கிடையாது. ஏன் பிரச்சனையை பெருசா நினைக்கிறது கிடையாதுன்னு சொன்னா அவர்கள் வார்த்தையை பிரச்சனையை காட்டிலும் மிக பெரிதாக நினைக்கிறார்கள். அதுதான் ஆவியின்படி நடக்கிறவர்கள். பாருங்க, கிறிஸ்தவர்கள் சில காரியங்களை சரியா புரிந்து கொள்ள. ஆவியின்படி நடக்கிறதுனா ஏதோ அப்படியே மிதக்கிறது இல்லை. 9th ஹெவன்ல 9வது வானத்துல ஆவியின்படி நடக்கிறதுனா எனக்கு எது பெருசா தெரியுது? என் பிரச்சனை பெருசா தெரியுதா? நான் எதை பேசுறேன்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்களை பேசுகிறேன்னா, எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பது பேசுகிறேன்னா, கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எனக்காக எவைகளை செய்திருக்கிறது வேதம் என்ன சொல்லுதோ அதை நான் சாட்சி கொடுக்கிறேன்னா அதை குறித்து அதுதான் என் வார்த்தையில் இருக்குதா? அப்ப நான் ஜெயிக்கிறவன், எல்லா பிசாசையும் இந்த உலகத்துல ஜெயிக்கிறவனாய் இருக்கிறேன். இல்லைனா நான் மாம்சத்தின்படி நடக்கிறேன். மாம்சத்தின்படி நடக்கிறவன் என்ன? இந்த உலகத்துல என்ன பார்க்கிறேன், கேட்கிறேன், ஃபீல் பண்றேன், அதையே வைத்து வாழுகிறவன் நான். எனக்கும் மற்ற ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஏன்னா அவனும் அப்படிதானே வாழுகிறான். ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் எப்படி வாழ்றான்? தினந்தோறும் எந்திரிச்ச உடனே பேங்க் புக்கு ஒரு பார்வை பார்த்துக்கிறான். நேத்தே பார்த்தாச்சு, ஒரு 50 ரூபா தான் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். நான் தினந்தோறும் பேங்க் புக்கை பார்க்கறது இல்லை, நான் தினந்தோறும் பிலிப்பியர் 4:19 பார்க்கிறேன். தினந்தோறும் உபாவும் 8:18 பார்க்கிறேன். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க உனக்கு பலனை கொடுக்கிறவர் அவரே. அதுதான் பார்க்கிறேன் தினந்தோறும். எந்திரிச்சோன்னா அதை தான் பார்க்கிறேன். பேங்க்ல எவ்வளவு இருக்குதுன்றது பற்றி கவலை இல்லை. அது எனக்கு பெருசல்ல. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நிரம்பிடும். எப்படி அதை நிரப்பணும்னு தெரியும் எனக்கு. ஹலோ, அதனாலதான் இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கேன் நான். யாக்கோபு எப்படி ஆடுகளையா பெத்து போட்டானோ, எப்படி ஓவர் நைட் பணக்காரன் ஆனானோ, அந்த மெத்தட்லாம் எனக்கு விளங்கல எனக்கு. ஏனென்று சொன்னால் பாருங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல நாம், ஆவியின்படி. நம்ம இருக்கிறத வச்சுட்டு அப்படியே கவலைப்பட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல பிரதர், நாளைக்கு எது இருக்குது பிரதர், நாளைக்கு என் தேவை என்ன ஆகுமோ தெரியல பிரதர். கத்த சொல்ல நாளைக்கு பற்றி கவலைப்படாத, நாளைக்கு பற்றி கவலை ஒன்றை குறித்தும் கவலைப்படாத. அப்போ எனக்கு அதுதான் பெருசா இருக்கு. கத்தர் சொல்றாரு கவலைப்படாது, நல்லா படுத்து தூங்க போற. அடுத்த நாள் எழுந்திரிச்சோடனே என்னன்னு பார்க்கலாம். அடுத்த நாள் எழுந்திரிச்சோன்னா முதல்ல எதை பார்க்கறது? முதல்ல ஆதியாகமத்திலிருந்து பார்க்கணும். கத்தர் யார்,
ஏதேன் தோட்டம், அதில் எவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது, பூமியில் கர்த்தர் என்னெல்லாம் வச்சிருக்கிறார், எனக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். எப்படி என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார், எப்படி மற்ற மனுஷனுடைய பைபிளை வாசிக்கும் போதெல்லாம் இந்த மனுஷனுக்கு என்ன செய்தார், அந்த மனுஷனுக்கு என்ன செய்தார், இங்கே எப்படி அற்புதம் செஞ்சார், அங்கே எப்படி அற்புதம் செஞ்சார், எப்படி அற்புதமான தேவனாய் இவர் இருக்கிறார், உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார், இதெல்லாம் பார்த்து என்னுடைய இருதயத்தில் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சும்மா பேங்க்கில் என்ன இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அது நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி காலையிலக்குள்ளே வளர போகிறதில்லை. அது பெருசாக கொடுத்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கூட இப்போ கம்மி பண்ணிட்டாங்க. அதனால் ஒன்றும் பெருசாக அதை நம்பி இருந்தால் பொழைப்பு போச்சு. இதை நம்பி இருந்தால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இருக்கீங்களா? அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவங்களாம் தெரிஞ்சுங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவங்க வெறும் பேங்க் புக்கை பார்த்து நடக்கிறவங்க, வெறும் தங்களுடைய வியாதியை பார்த்து வலி இருக்குதா இல்லையா, எப்படி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பிரதர், ஆனால் ஃபீல் பண்ணுறது கிடக்கட்டுங்க. ஒரு நேரம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம், இன்னொரு நேரம் இன்னொரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். ஃபீலிங் படி நான் நடக்கல. எனக்கு ஃபீல் பண்றது அவ்வளவு நல்லா இல்லைன்னா கூட என் வாயிலிருந்து வர்றது அவருடைய தழும்புகளால் நான், ஏன்னா அதுதான் எனக்கு பெருசா தெரியுது. அதுதான் ஆவியின்படி நடக்கிறவர்கள். அப்ப பாருங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்ப எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க. அப்ப வியாதியா இருக்கிறீங்கன்னா, அப்ப வியாதியை பற்றியே சிந்தித்திருந்தீங்கன்னா, அதையே சிந்திச்சு அதையே மனசுல வச்சிருந்தீங்கன்னா போச்சுங்க. அதை அப்படியே இழுத்துட்டு போயிடும், கீழே வரைக்கும் இழுத்துட்டு போயிடும், அதில் பாதாளம் வரைக்கும். ஹலோ, இருக்கீங்களா? கொண்டு போய் அழிக்கிற வரைக்கும் விடாது அது. ஏன்னு சொன்னா அதோட கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்களாகிவிடுகிறீர்கள், அதையே மனசுல வச்சு அதையே தினந்தோறும் கவலைப்பட்டு இதையே பேசி இதையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அது அப்படியே இழுத்துருது. வறுமையை பற்றி யோசித்து கொண்டு அதையே அதோட கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதையே சிந்தித்து கொண்டு நாளெல்லாம் அதையே பேசிக்கொண்டு அதை பற்றியே வருத்தப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் அது அப்படியே ஒரே இலை இழுத்துருது. ஏன்னா அது இழுக்கிற பக்கம் நீங்களும் விட்டு கொடுக்கிறீர்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை. எத்தனை பேர் ஆவிக்குரிய விசுவாசிகளுங்க? அப்ப ஆவிக்குரிய விசுவாசிகள் யாரு? கர்த்தருடைய வார்த்தையின்படி சிந்திக்கிறவர்கள், இல்லையா? சரி, இப்ப பார்ப்போம். மாம்ச சிந்தை மரணம். அப்ப பாருங்க, வியாதியில் இருக்கும்போது மாம்ச சிந்தையில போயிடக்கூடாது. ஏன்னா அது மரணத்துக்குள்ள கொண்டு போய் விடுது. சாக விரும்பல, வாழ விரும்புகிறோம். அப்ப வியாதியில் இருக்கும்போது மாம்ச சிந்தை கூடாது. வியாதி வியாதி வியாதின்னு சிந்தரக்கூடாது. என்ன ஆகுமோ தெரியாது, அந்த சிந்தை கூடாது, சிந்தரக்கூடாது. அவருக்கு இப்படி ஆச்சா, இவருக்கு இப்படி, அந்த சிந்தனை கூடாது. மாம்ச சிந்தை என்ன? மரணம். வெறும் டாக்டர் ரிப்போர்ட்டையே பார்த்துட்டு இருக்கிறது மரணம். ஹலோ, இந்த அழுகிற ஆளுகள் எல்லாம் ஏசு அதனால தான் வெளியே போன்ட்டார். ஏன்னா அது மரணம். மாம்ச சிந்தை முதல்ல அழுகிற ஆள்லாம் வெளியே போக சொல்லிட்டாரு, அப்புறம் தான் உயிரோட எழுப்புனார். ஏன்னு சொன்னா மாம்ச சிந்தை மரணம். அப்ப வியாதியில படுத்துக்கிட்டு எல்லாம் அழுகிற ஆளா கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு இருக்காதீங்க. அழுகிற ஆள் வந்தோம்னா கடகட நல்ல நீங்க நல்லா சிரிச்சு பேசி, எப்படி இருக்கீங்க பிரதர், உங்க உடம்பு எப்படி இருக்கு, உங்க உடம்பு எப்படி இருக்கு, அவர் பாப்பாரு என்னடா இவர் உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் இவர் நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. இல்ல உங்களை தான், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்களா, உடம்பெல்லாம் நல்லா இருக்குதா, உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டேன் நான், கிளம்புங்க சீக்கிரம், காபி ஈப்பி சாப்பிட்டு சீக்கிரம், அழுகிறதுக்கு முன்னால் ஆளை கிளப்பிடணும். ஏன்னா மாம்ச சிந்தை மரணம். ஏன்னா இந்த ஆள் நம்மளை சேர்த்து எழுதிட்டு போயிடுவாரு, சரிப்படாது. மாம்ச சிந்தை மரணம். இருக்கீங்களா? ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆவியின் சிந்தை. அப்ப யாரை கூட சேர்த்து வச்சுக்கணும்? வசனத்தை எடுத்து நான் சங்கீதம் 23 வாசிக்கிறேங்க, 91ஆம் சங்கீதம் வாசிக்கிறேங்க, இந்த சங்கீதம் வாசிக்கிறேன், அந்த சங்கீதம். பைபிள் கொஞ்ச நேரம் வாசிக்கலாமா ரெண்டு பேரும்? கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாமா? கொஞ்சம் ஒரு பாட்டு போடட்டா கேட்கலாமா? கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? கொஞ்சம் இந்த காரியங்களை பற்றி பேசலாமா? இல்லை இந்த டேப் ஒன்று கேட்கலாமா? ஒரு பிரசங்கம் ஒன்று இருக்குது என்கிட்ட, நல்லா சுகத்தை பற்றி நல்லா பேசியிருக்கிறாங்க, இதை கேட்கலாமா? இப்படிப்பட்ட ஆட்களை பக்கத்திலேயே வச்சுங்க. இந்த அழுகிற ஆள் வந்தா உடனே டேப்பு போடுங்க. அவரை விரட்டுறதுக்கு ஒரே வழி, அவருக்கு பிடிக்காது இந்த டேப்பு. அவர் வந்தார் உடனே பிடிச்சிங்க, ஒரு டேப் ஒன்று கேட்டுப்பாங்க பிரதர், உங்களுக்காக தான் வச்சிருக்காருங்க, ஓடியே போயிடுவார். அதனால பார்க்கவே கூடாது இனிமேல் போயிடுவார். என்ன நம்ம போய் அவரை பார்த்துட்டு வரலாம்னா, நலம் விசாரிச்சுட்டு வரலாம்னா நம்மளுக்கு டேப் போட்டு காமிக்கிறாரு அவர். நமக்கு அதே தான் வேலை, டேப்பை கேட்கறது தான் நம்முடைய வேலை. ஏன் என்று சொன்னால் ஆவிக்குரிய சிந்தை
ஜீவனும், எல்லாரும் சொல்லுவோம் ஜீவனும் சமாதானமுமாம். ஜீவன் என்று சொன்னால் வாழ்வு, எல்லா விதத்திலும். சமாதானம் என்று சொன்னால் செழிப்பு. ஜீவன், வாழ்வும் செழிப்பும் எல்லா விதத்திலும் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய சிந்தை உண்டாயிருக்க வேண்டும். அப்ப பாருங்க, நம்முடைய மாம்சத்துக்குரிய சிந்தைக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தை விசுவாசி அங்கே மனதிலையும் இருதயத்திலும் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். போச்சு இல்லை அவ்வளவுதான், இந்த சிந்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உண்டு இருக்கு எல்லாம் முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, எனக்கு சுகம் உண்டு, நான் சுகமானேன், இப்படிப்பட்ட சிந்தனைகளை உள்ளே வைக்க வேண்டாம். அதையெல்லாம் தூக்கி மாம்சத்துக்குரிய சிந்தனைகளை வெளியேற்றி விட்டு ஆவிக்குரிய சிந்தைகளை என்ன பண்ண வேண்டும்? உள்ள வைக்க வேணும். ஒரு விசுவாசி என்கிறவன் விசுவாசத்தை எப்படி திறம்பட பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேணும். விசுவாசி விசுவாசத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேணும். நீதிமான் எப்படி பிழைப்பான்? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இப்படியே மாம்சத்துக்குரிய காரியத்தை பேசி பிழைக்க மாட்டான் அவன். சொல்றாங்க அவர் பிழைக்கலைங்க, இவர். அதான் விசுவாசி எப்படி பிழைப்பான்? விசுவாசத்தால் பிழைப்பான். விசுவாசத்தால் தான் பிழைக்க முடியும். விசுவாசத்தை சரியா பயிற்சி வைக்கலன்னா அப்புறம் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது, இல்லைங்களா? அப்ப எல்லா விதத்திலையும் விசுவாசத்தை பயிற்சி வைக்க கற்றுக்கொள்ள வேணும். எப்படி மாம்சத்துக்குரிய சிந்தையை அகற்றிட்டு அதையும் இதையும் பார்க்கறதையும் கேட்கறதையும் உணர்றதையும் பேசுறதையும் நிறுத்திவிட்டு மாம்சத்துக்குரிய எல்லாம் என்ன சொல்றாங்கன்றதை பெருசா நினைக்கிறது நிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை பேச கற்றுக்கொள்ளணும். 1000 சக்திகள் சொல்லுகிறது இது இப்படிதான் சொல்லி. புவி ஈர்ப்பு பிரமாணம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க, அதை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அதை மேற்கொள்ள முடியும், இல்லைங்களா? அது பாட்டுக்கு அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. நான் அதை விட பெரிய வேலை எனக்கு தெரியும், நான் டேக் ஆஃப் ஆகி பறந்துடலாம் மேலே. இது பாட்டுக்கு இது இங்கே இழுத்துக்கிட்டு இருக்கட்டும், நான் மேலே பறந்துக்கிட்டு இருக்கலாம். அதுதான் அது பாருங்க. அப்போ இது எப்படி செய்யறது? திருப்பவும் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் சில வழிகளை காண்பிக்கிறேன் எப்படி செய்யறதுன்னு. எப்படி இதை செய்யறது? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பாலுண்ணுகிறவன் குழந்தையாயிருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்தரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். நல்ல கவனிங்க அந்த 14ஆம் வசனத்தை கொஞ்சம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால், எல்லாம் சொல்லுங்க பயிற்சியினால். ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணணும், எல்லாரும் ஒரு பயிற்சி ஒன்று பண்ண வேண்டியது இருக்கு. விசுவாசத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் there is an exercise we must do. ஒரு பயிற்சி ஒன்றை பண்ண வேண்டியது, அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் தேவையாக இருக்குது. இப்போ கிரிக்கெட் விளையாடணும்னா அதுக்கு ஒரு பயிற்சி தேவையாக இருக்குது. என்ன செய்யணும்னாலும் அதுக்கு மியூசிக் வாசிக்கணும்னா அதுக்கு ஒரு பயிற்சி தேவையாக இருக்குது, ட்ரைனிங் தேவையாக இருக்குது. அப்போ விசுவாசத்துலேயும் ஒரு ட்ரைனிங் தேவையாக இருக்குது. என்ன ட்ரைனிங் இது? நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களுடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்கள். அப்படின்னா என்ன? நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியத்தக்க, பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி அங்கே இருக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? இப்போ நம்ம மாம்சத்தின்படி வாழ்ந்தே பழக்கமாயிடுச்சு, இவங்க சொல்லி கேட்டே பழக்கமாயிடுச்சு. நம்ம நிலைமையை பார்த்து பார்த்து அதை பெருசாக நினச்சி அதையே பேசி பேசி இப்படியே வாழ்ந்துதான் எல்லாம் பழக்கப்பட்டுட்டோம். அதுதான் சாதாரண மனுஷ வாழ்க்கை. நீங்கள் சபையை விட்டால் வேற எங்கே இதெல்லாம் பேசுகிறாங்க சொல்லுங்க? வெளியே போனீங்கன்னா அதெல்லாம் பேச மாட்டாங்க. வியாதினா வியாதியாக தான் பேசிட்டு, இல்லைன்னா இல்லாமையே தான் பேசிட்டு கிட. அதுதான் உலக வாழ்க்கை, அப்படி தான் இருப்பாங்க. சபையில் கூட இன்னும் அதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. சில சபைகளில் தான் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. சபையில் வந்தால் தான் நம்ம இதை பற்றி கேட்குறோமோ ஒழிய, உலகத்தில் எப்படின்னா என்ன இருக்குதோ அதை பேசு. எப்படி தேவையில்லாம் அவர் மகிமை ஐஸ்வர்யத்தில் சந்திக்கிறாருன்னு சொன்னால் உனக்கு தான் வேலை இல்லையா, சும்மா கடை பேசாம இப்போ என்ன தேவையை சந்திக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிற, வேலை இல்லை அதை சொல்லு போல அப்படிம்பாங்க, இல்லையா? ஏன்னா அது உலகம். அவனுடைய பேச்சு அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவன் வேலை இல்லைன்றதை பற்றி தான் பெருசாக பேசுவான். தேவைகளை கர்த்தர் எனக்கு சந்திக்கிறார்ன்றதை நாம பெருசா பேசுகிறோம், இல்லையா? அப்ப என்ன பண்ண வேண்டும்? ஆரம்ப காலத்தில் நாம் இந்த வாழ்க்கைக்குள்ள வர்றது, இந்த விசுவாச பயிற்சிக்குள்ள வர்றதுங்கிறது, அதுக்கு ஒரு பயிற்சி எடுக்க வேண்டும். விசுவாச வாழ்க்கைக்குள்ள வர்றது, விசுவாசத்தில் வாழ்கிறது என்பதற்கு ஒரு பயிற்சி வேண்டும். என்ன பயிற்சி? ஒவ்வொரு முறையும் நாம் என்ன பேசுகிறோமோ,
எதை எண்ணுகிறோமோ, எதை உள்ளத்தில், எப்படிப்பட்ட சிந்தைகளை உள்ளத்தில் வைக்கிறோமோ அதையெல்லாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். இது சரியா, நான் பேசுகிறது சரியா, நான் நினைக்கிறது சரியா, என் எண்ணங்கள் சரியா? அது ஒரு எக்ஸசைஸ். நான் சரியா தான் சொல்றேனா? இதுதான் உண்மையா? இதுதான் சத்தியமா? அப்ப பாருங்க, பேங்க் அக்கௌண்ட்ல புக்கை பார்க்குறீங்க, ஒண்ணுமே இல்லை. உடனே என்ன கேட்கணும்? இது உண்மையா? இது நான் காலேஜில் படிக்கும்போது ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. எதை சொன்னாலும் கேள்விகள். இது கரெக்டா? இது எப்படி கரெக்ட்? இது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? சேலஞ்ச் பண்ணதை அப்படின்னாங்க. அப்போ நான் சேலஞ்ச் பண்ண எல்லாத்தையும், இது உண்மையா? இதுதான் உண்மையா? நான் சொல்றேன் அது உண்மை இல்லை. எது உண்மை? இதுதான் உண்மை. யோவான் 17:3 இயேசு சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையே சத்தியம். எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையே சத்தியம். அப்ப சத்தியம் வேற எதுவும் கிடையாதுங்க, வார்த்தை தான் சத்தியம். அப்ப உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்ன? அது ஒரு நிஜம்னு சொல்லலாம், ஃபேக்ட்னு சொல்லலாம். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்க காரியம் சொல்லலாம். ஃபேக்ட்டுக்கும் ட்ரூத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ட்ரூத்னா சத்தியம், ஃபேக்ட்னா இன்னைக்கு இருக்கிற உண்மை, இன்னைக்கு இருக்கிற நிஜம் இல்லையா? ஃபேக்ட் மாறும். இன்னைக்கு ஜுரமா இருக்கிறீங்க, நாளைக்கு ஜுரம் போயிடுது. இன்னைக்கு காசு இல்லாமல் இருக்கீங்க, நாளைக்கு காசு கிடைச்சிருது. இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, நாளைக்கு நல்ல வேலை கிடைச்சிருது. இன்னைக்கு கடனில் இருக்கீங்க, நாளைக்கு கடன்லாம் போயிடுது. ஃபேக்ட் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? இன்னைக்கு சொல்றாரு கேன்சர் இருக்குதுன்றாரு டாக்டர், நாளைக்கு சொல்றாரு இல்லைங்க தப்பாக சொல்லிட்டாங்க அதுன்றாரு இல்லையா? மாறிடுச்சு நிஜம் இல்லையா? இன்றைக்கு உண்மைகள் நாளைக்கு மாறிடுது. ஆனால் ட்ரூத் என்பது சத்தியம். சத்தியம்ங்கிறது உலகத்தில் ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன? தேவனுடைய வார்த்தை. சத்தியம் எப்படிப்பட்டதுன்னா மாறவே மாறாதது. சத்தியம் மாறவே மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப மாறாத சத்தியம். அப்ப பாருங்க, நான் ஒரு பயிற்சி எடுக்க வேணும். அது என்ன பயிற்சி? நான் அனுபவிக்கிறதை எல்லாம் சேலஞ்ச் பண்ண வேணும். நான் வியாதின்னு என்னுடைய சரீரம் சொல்லுகிறது, ஐ மஸ்ட் சேலஞ்ச் மை பாடி. என்னுடைய சரீரம் சொல்லுகிறதை நான் எதிர்க்க வேண்டும். நான் சொல்லணும், இல்ல இது இல்ல சத்தியம், இது ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ஒரு உண்மையா இருக்கலாம், இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இன்னைக்கு அது ஒருவேளை இருக்கலாம். ஆனால் எது சத்தியம்? நான் அவருடைய தழும்புகளாலே குணமானேன் என்கிறது தான் சத்தியம். இன்னைக்கு என்கிட்ட காசு இல்லைங்கிறது உண்மையா இருக்கலாம், ஆனால் அது சத்தியமாக்கிடக்கூடாது. இதுதான் சத்தியம்னு சொல்லுவீங்களா? கிடையாது. அது ஒருவேளை இன்னைக்கு உண்மையா இருக்கலாம், நாளைக்கு அது வேற மாதிரி இருக்கும். நேற்று காசு இல்லாத இருந்தவங்களாம் இன்னைக்கு காசோட இருக்கிறாங்க இல்லையா? அப்ப பாருங்க, ஒவ்வொரு தரையும் நான் சேலஞ்ச் பண்ண வேண்டும். ஒரு பயிற்சி தேவை. என்ன பயிற்சி? நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி. இது ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா நமக்கு டக்குன்னு சரீரம் ஒன்று சொன்னோன்னா டக்குன்னு நம்பக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறோம் எல்லாருமே. இப்போ இதுலேருந்து மாறணும். சரீரம் சொல்லுதுன்னா வியாதின்னு சொல்லுது, ஆனால் நான் இல்லைன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்? நான் குணமானேன்னு சொல்கிறேன். என்னுடைய சூழ்நிலை சொல்லுது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுது, நான் சொல்கிறேன் இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நான் சொல்லுகிறேன். என்னுடைய சூழ்நிலை சொல்லுது முடியாதுன்னு, நான் சொல்கிறேன் முடியும்னு நான் சொல்கிறேன். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் இல்லையா? அப்ப இதுக்கு ஒரு பயிற்சி தேவை. தினந்தோறும் என்னுடைய சூழ்நிலை ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்குது. என் பேங்க் அக்கௌண்ட் சொல்லுது, என் சரீரம் சொல்லுது, மற்றவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. பாருங்க, எல்லாரும் சொல்றது ஒன்றா இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இன்னொன்றா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சொல்றதையும் மற்ற எல்லா சூழ்நிலை நான் பார்க்கிறது, கேட்கிறது, உணர்கிறது, இந்த மாம்சத்தின்படி உள்ள உலகத்திலே அதன் மூலமாக நான் அறிந்து கொள்ளுகிற காரியங்களையும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றது அதையும் எடுத்து ரெண்டுத்தையும் வச்சு இந்த ரெண்டுத்துல எது நன்மை எது தீமை, எதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எக்ஸசைஸை நான் பண்ண வேண்டும் டெய்லி. சும்மா நினைச்சதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, ஃபீல் பண்றதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. என்ன ஃபீல் பண்றேன்னு அப்படி சொல்லிடுவேன் பிரதர், நான் சொல்லாதீங்க, அதை முதல்ல நிறுத்துங்க. ஃபீல் பண்ண உடனே சொல்லிடுவேன் பிரதர். இல்லை ஃபீல் பண்ண உடனே யோசித்து பாருங்க, இது கரெக்டா? சேலஞ்ச் பண்ணுங்க, இது கரெக்டான ஃபீலிங் அது?
யோசித்து பார்த்தா தெரியும் இது கரெக்டான ஃபீலிங் இல்லைன்னு. மனைவியை பிடிக்கலன்னு ஃபீலிங் வருது சொன்னீங்கன்னா மனைவி போயிடும். அப்புறம் அவ்வளோதான். கொஞ்சம் நின்று யோசித்து பார்க்கணும், சரியா சொல்லலாமா வேணாம், சொல்லக்கூடாது, சரியில்லை மனைவி இல்லையா? விளையாட்டு இல்லை இதெல்லாம். ஃபீலிங் படியே போயிட்டு இருக்க முடியாது. அப்புறம் நாளைக்கு போயிட்டு ஐயோ நேற்று தெரியாமல் சொல்லிட்டோமா வா, அப்படிலாம் இனிமேல் சொல்ல மாட்டேன். இதே தான் சில ஆண்களுக்கு வேலை. 10 நாளைக்கு ஒருக்க இப்படி போயிட்டு சொல்லி இதே ஒன்று சொல்ல வேண்டியது, அப்புறம் சாரின்னு சொல்ல வேண்டியது, திருப்பி வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏன்னா ஃபீலிங் படி. நான் ஒன்றும் இல்லை, நான் நினச்சதெல்லாம் சொல்லிவிடுவேன். இது ரொம்ப பெரிய பெரிய உன்னதமான கேரக்டர் நினச்சிட்டு இருக்காங்க. நினச்சதெல்லாம் நினச்சதை சொல்லாதீங்க, உண்மையை பேசுங்கள், சத்தியத்தை பேசுங்கள். எது சத்தியம்? சத்தியம் என்ன? உணர்வு இன்னைக்கு ஒரு வேளை பிடிக்கலனாலும், இன்னைக்கு ஏதோ சூழ்நிலை, என்னமோ இந்த அம்மா ஆட்டின சாம்பார் பிடிக்கல, இட்லி பிடிக்கல, என்னமோ பிடிக்கல, அதனால மனைவி பிடிக்கலன்னு வைங்க. என்னமோ சூழ்நிலை, உங்கள் பண பிரச்சனை, அது பிரச்சனை, எந்த பிரச்சனை, இந்த அம்மா முன்னால் நிற்கிறாங்க, காசு கேட்க போகிறாங்கன்னு தெரியுது, அதனால பிடிக்கல. என்னமோ பிடிக்கல இந்த சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையினால. ஆனால் அதை பேசக்கூடாது. என்னத்தை பேசணும்? இது மனைவி, அப்போ அன்பான வார்த்தைகளை பேசிட வேண்டியதான். என் மனைவிகிட்ட என்ன பேசணுமோ அதை தான் பேச வேண்டும். அப்போ பாருங்க, ஃபீலிங் படி பேசவே கூடாது, ஃபீலிங்கை வச்சு வாழவே கூடாது. எதை வச்சு வாழணும்? சத்தியத்தை வச்சு தான் வாழ வேண்டும். சத்தியம் ஒன்று தான், அது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது, அது என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ மற்ற எல்லாம் எல்லா சூழ்நிலையும் பார்க்கும்போது இது கர்த்தருடைய வார்த்தை சொல்றதை சொல்லுதா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை சொன்னுச்சுன்னா நான் அதை எடுத்துக்கொள்கிறேன், இல்லைனா அதை நிராகரிக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். வியாதின்னு சரீரம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது நான் சுகமானேன்னு சொல்லி. ஆகவே என்னுடைய சரீரம் சொல்லுகிறதை நான் வெறுக்கிறேன், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். அது வலிச்சாலும் சரி, டாக்டர் 1000 ரிப்போர்ட் சொன்னாலும் சரி, நான் சொல்லுகிறேன் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இயேசுவின் நாமத்தினால் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இதுதான் சத்தியம். இதை தான் நான் பிடித்துக்கொள்ள, என் வாயில் இதுதான் வரும். நான் இதைத்தான் பாடுவேன், இதைத்தான் எண்ணுவேன், இதைத்தான் வாயில வைப்பேன், இதைத்தான் நான் பேசுவேன். இருக்கீங்களா? இது ஒரு எக்ஸசைஸ். எத்தனை பேர் செய்ய போறீங்க இந்த எக்ஸசைஸை? ஒரு தடவை யோசித்து பார்க்கணும், இது கர்த்தருடைய வார்த்தையோட ஒத்து போதா, இல்லை என் ஃபீலிங்ஸோட வெறும் ஃபீலிங்ஸ் தானா, இது ஏதோ சூழ்நிலை தானா, நான் என்ன பேசுகிறேன், சூழ்நிலையை தான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, இல்லை கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன்? நான் சொல்கிறேன் இல்லையா, அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, நிறைய ஆண்கள் சொல்லிடுறாங்க இல்லையா, ஒன்றும் இல்லை இப்போ ஜாக்கிரதை, 20ஆம் தேதியே சொல்லிட்டேன், இன்னும் 100 ரூபா தான் இருக்குது. நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டு, வீட்டுக்கு முழுக்க, அதில் பாதாளம் வரைக்கும் கேட்குற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. பிசாசு உடனே ஆஜராயிடுவான் வீட்டில், இல்லாத குழப்பத்தெல்லாம் கொண்டாந்து போட்டு. அதே அப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, பின்ன என்னங்க சொல்கிறது, 100 ரூபா தானே இருக்குது, அது 100 ரூபாயை பேசாதீங்க. தேவன் நம்முடைய குறைகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக, அதை சொல்லுங்கள். ஒன்றும் பயப்படாதீங்க யாரும், கர்த்தர் நம்முடைய குறைகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். நம்ம யாரும் பயப்பட வேண்டியதில்லை, எந்த குறையும் நமக்கு இருக்காது. எல்லா தேவையும் கர்த்தர் சந்திப்பார், எல்லாம் நிறைவாக இருக்கும், ஒரு குறையும் நமக்கு இருக்காது. கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வீட்டில் குறைவு தாழ்ச்சி இருக்காது, மாவு குறையாது, எண்ணெய் குறையாது. இது அற்புதமான ஒரு வீடு, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு. குறைவுங்கிற பேச்சுக்குங்க அப்படி பேசுங்களேன், ஏன் பேசக்கூடாது? அப்போ தினந்தோறும் கொஞ்சம் வேவ் பண்ணி பார்க்கணும் பாருங்கள். ஒரு எக்ஸசைஸ், ஒரு பயிற்சி. இதை பயிற்சி பண்ணாமல் வராது, சும்மா லேஸில் வந்துடாது, பயிற்சி பண்ண வேண்டும். அப்போ சுகம்னு ஒரு சுகத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம் இல்லையா. அப்போ விசுவாசி என்ன பண்ண வேணும்? அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேணும். இது என்னுடைய சரீரம், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த சரீரம் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த சரீரம் யார் வாழ்றதுக்காக இருக்குது? கர்த்தர் வாழ்றதுக்காக இருக்கிறது. ஆகவே இந்த சரீரத்துக்குள்ளே எந்த வியாதிக்கும் அனுமதி கிடையாது, எந்த பலவீனத்தையும் நான் அனுமதிப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதியும் பலவீனத்தையும் நோய்களையும் பிணிகளையும் ரோகங்களையும் நான் எதிர்த்து நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒரு விலை கொடுத்து கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவன். அப்போ நான் அந்த ரியாலிட்டியில் நடக்கணும் பாருங்க. அது எப்படி நடக்கிறது? எப்படி இந்த மீட்பின் நிஜத்தில் எப்படி வாழ்வது, மீட்பை எப்படி நிஜமாக்குவது நம்முடைய வாழ்க்கையில், எப்படி மீட்பின் அந்த
காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது எப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் திருப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள் ரட்சிப்பை பற்றி சொல்லி இருக்குது. எப்படி உங்களுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு பாருங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, எல்லாம் சொல்லுங்க, வாயினாலே அறிக்கையிட்டு. அப்ப ரட்சிக்கப்பட்டது எப்படிங்க? வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப 2 காரியம் நடந்திருக்குது. என்ன 2 காரியம்? ஒன்னு இருதயத்துல விசுவாசித்தீங்க, இன்னொன்னு வாயினால அறிக்கை செய்தீர்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப அறிக்கைக்கு எவ்வளவு பெரிய ஒரு இடம் இருக்கிறது என்று பாருங்கள். வாழ்க்கையில ரட்சிப்பிலே அறிக்கை ரொம்ப முக்கியமா இருக்குது. ஒருவன் அறிக்கை செய்யாவிட்டால் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்படுறவன் எப்படி ரட்சிக்கப்படுறான்? பாவ அறிக்கை செய்யறதுனால ரட்சிக்கப்படுறது இல்லை. பாவ அறிக்கைக்கும் ரட்சிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. பாவ அறிக்கைன்றது ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்யும் போது அறிக்கை செய்யறதுதான் பாவ அறிக்கை. நிறைய பேருக்கு இடி உள்ள மாதிரி ஆயிடுச்சு. இப்பவே 1 யோவான் 1:9 யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவனுக்குங்க. ரட்சிக்கப்பட்டவன் சொல்றாரு, பாவம் செஞ்சால் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய், அவர் உன்னை சுத்திகரித்து கழுவ நீதி உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். யாருக்கு சொல்லி இருக்குது? பாவத்தை அறிக்கை செய்ய சொல்லி. பாவிக்கு இல்லை, தேவனுடைய பிள்ளைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு பாவி அல்லது தேவனை அறியாதவன் அவன் எப்படி ரட்சிக்கப்படுறான்? பாவத்தை அறிக்கிறதுனால ரட்சிக்கப்படல, இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறதுனால அவன் ரட்சிக்கப்படுறான். இருக்கீங்களா? நல்லா இதெல்லாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய இதுல பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு பாருங்க. அந்த காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் எல்லாம் இந்த வாலிபரெல்லாம் போய் முன்னால் நின்னாங்க பாருங்க, எல்லாம் போய் ரட்சிக்கப்படுறதுக்கு. அவர் சொல்லிட்டாரு, எல்லாம் ஒரு 3 நாள் உபவாசம் கடை, அழுது நல்லா ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணால் கர்த்தர் பாவத்தை எல்லாம் காமிப்பார், எல்லாம் ஒன்னொன்னே அறிக்கை செய். நான் அப்பவே யோசித்தேன், 3 நாள் எங்க அறிக்கை செய்யறது? இதெல்லாம் வாழ்நாள் பூரா செய்த பாவத்தை 3 நாள் அறிக்கை செய்ய முடியுமா? அவன் போய் 3 நாள் அறிக்கை செஞ்சுட்டு வர்றான் பாருங்க. அப்பவும் அறிக்கை செஞ்சோமான்னு அவனுக்கு சந்தேகம். அதனாலதான் அந்த ரட்சிக்கப்பட்டமான நிச்சயமே முக்காவாசி கிறிஸ்தவர்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க பிரமிச தப்பு, அவங்களுடைய ஆரம்பமே அந்த தியாலஜியே தப்பு, அவங்களுடைய அந்த பேசிக் இதே தப்பு. ஏன் தப்பு? என்ன தப்புன்னா, எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சிட்டியா? அறிக்கை செய்யாத பாவம் ஏதாவது இருக்குதா? அப்புறம் அவனுக்கு சந்தேகம், ஏதாவது மறந்துட்டோமா நம்ம? இதுல அவனுக்கு நிம்மதியே கிடைக்காது இவனுக்கு. ஏன்னு சொன்னா, நீங்க எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்தனால தான் உங்களுக்கு ரட்சிப்பு வருதுன்னா, எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சீங்கன்னு எப்படி உங்களுக்கு நிச்சயமா தெரியும்? சின்ன வயசுல செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இல்ல தெரியாத மாதிரி உட்கார்ந்திருக்காதீங்க. எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்தீங்கன்னு நிச்சயமா தெரியுமா? என்ன லிஸ்டா போட்டு வச்சிருக்கீங்க? அம்மா மளிகை கடைக்கு போய் இந்த 4 சாமான் வாங்கிட்டு வந்தா அந்த 4ல் 1 மறந்துடுது. அப்புறம் எல்லா பாவமும் எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது? அது இத்தனை வருஷமா அப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியும்? அதனால ரட்சிப்பு என்கிறது பாவ அறிக்கையினால் உண்டாகிறது இல்ல. ரட்சிக்கப்படும் போது பாவத்தை அறிக்கை செய்யணும் எங்கேயுமே சொல்லி இல்லைங்க. ரட்சிக்கப்படும் போது இயேசுவை அறிக்கை செய், இயேசுவை ஆண்டவராக அறிக்கை செய். ஏன்? இதுவரைக்கும் பிசாசு ஆண்டு கொண்டிருந்தான், பிசாசு அந்த வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிறான். இப்ப இயேசு என் ஆண்டவர் அப்படின்னு சொன்ன உடனே, பிசாசே நீ வெளியே போ, உனக்கும் உன்னுடைய பாவங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இடம் கிடையாது, ஒரே தள்ளா, ஒரே இதுல வைப் அவுட் பண்ணிடுறீங்க எல்லா பாவத்தையும். அப்புறம் விசுவாசியான பிறகு இன்னைக்கு என்ன பாவம் செய்தீங்கன்னு தெரியல உங்களுக்கு. அதுவும் ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க. எனக்கு தெரியும் இன்னைக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியும். ஏதோ சொல்லியோ செய்தோ ஏதோ பாவம் செய்திருந்தால் அதை நான் அறிக்கை செய்கிறேன். ஏன்னா இப்போ மொத்த பாவத்தை எடுக்க வேண்டியதில்லை, இப்போ லிஸ்ட்டு ரொம்ப சின்னதாயிடுச்சு. அதனால தான் ஈஸியாக பாவத்தை அறிக்கை செய்ய முடியுது. அப்போ ரட்சிப்புக்கு இப்போ அறிக்கை எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. ரட்சிக்கப்படுறது எப்படி ரட்சிக்கப்படுறோம்? பாவத்தை அறிக்கை செய்தில்லை, இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்திருக்கீங்க. எத்தனை பேர் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்திருக்கிறீங்க? இயேசு ஆண்டவர் என்று அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் அறிக்கை செஞ்சீங்கன்னா பிசாசை அந்த உங்கள் வாழ்க்கையின் இருதயத்தின் சிங்காசனத்திலிருந்து அவனை டீத்ரோன் பண்ணி அவனை இறக்கி இயேசுவை உங்கள் இருதயத்தின் சிம்மாசனத்திலே ராஜாதி ராஜாவாக உங்களை ஆளுகிறவர்களாக உங்களுக்கு இடம் கொடுக்கிறீர்கள், அவருக்கு இடம் கொடுக்கிறீர்கள். இதுதான் நடக்குது. நல்ல கவனிங்க. உங்கள் அறிக்கை பிசாசை வெளியேற்றி விட்டது. பிசாசுக்கு உங்கள் மீது இருந்த அந்த
உரிமையை, அதிகாரத்தை அன்றோடு அறுத்து விட்டது. இயேசுவுக்கு உங்கள் மீது அதிகாரத்தையும் வல்லமையும் ஆளுகையும் தந்து விட்டது உங்களுடைய அறிக்கை இல்லையா? இப்ப இயேசு உங்களுடைய ஆண்டவராகி விட்டார். ஏன்னா இயேசுவை நீங்கள் ஆண்டவர் என்று அறிக்கை செய்ததுனால அவர் உங்களுக்கு ஆண்டவராகி விட்டார். ஆனா கவனிங்க, ரட்சிப்போட அறிக்கை நின்றது கிடையாது. ரட்சிப்புக்கு பிறகும் அறிக்கை உண்டு. ரட்சிப்புக்கு பிறகு ஒரு அறிக்கை உண்டு. என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் நான் என்னவாய் இருக்கிறேன் என்கிறத தொடர்ந்து நான் அறிக்கை செய்ய வேண்டும். ரட்சிக்கப்படுறதுக்கு மட்டும் அறிக்கை இல்லை, விசுவாச வாழ்க்கையே அறிக்கையினால் தான் வாழுகிறது. ரட்சிக்கப்படுறது விசுவாசத்தினால் தான் ரட்சிக்கப்படுறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே இல்லையா? அப்ப விசுவாசத்தினால தான் நம்ம ரட்சிப்பை எடுத்துக்கொள்கிறோம். அப்ப விசுவாச வாழ்க்கை என்பது அன்றாடம் தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறவைகளை விசுவாசத்தினாலே எடுத்துக்கொள்வது. விசுவாசத்தினாலே எடுத்துக்கொள்வதுனா confession is what brings possession. அறிக்கை தான் அங்க இருக்கிறதை எடுத்துக்கொள்ளும்படியாய் செய்கிறது. அறிக்கை தான் தேவன் ஏற்படுத்தினவளை எனக்கு சொந்தமாக்குகிறது. அப்ப அறிக்கை இல்லாமல் ஒரு விசுவாச வாழ்க்கையை நான் வாழ முடியாது. அப்ப ரட்சிக்கப்படும் போது நான் எப்படி பிசாசை என்னுடைய இருதய சிம்மாசனத்திலிருந்து விரட்டி விட்டு இயேசுவுக்கு என்னுடைய இருதய சிம்மாசனத்தில் இடம் கொடுத்து அவரை ஆளும்படி இடம் கொடுத்தேனோ, அதுபோல நான் ஒவ்வொரு நாளும் என்னை எது ஆளும் என்று என்னுடைய அறிக்கையினாலே அவைகளுக்கு இடம் கொடுக்கிறேன். என்னை வியாதி ஆளப் போகிறதா, என்னை சுகம் ஆளப் போகிறதா, என்னை செழிப்பு ஆளப் போகிறதா, தரித்திரம் ஆளப் போகிறதா, என்னை பயம் ஆளப் போகிறதா, என்னை தைரியம் ஆளப் போகிறதா, என்னை சந்தேகம் ஆளப் போகிறதா, விசுவாசம் ஆளப் போகிறதா என்பதற்கு நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய அறிக்கையின் மூலமாக இடம் கொடுக்கிறேன். இதுதான் பிரின்சிபல். அப்ப அறிக்கை எவ்வளவு பெரிய கீன்னு பாருங்க. ஒரு திறவுகோல் மாதிரி. நான் வாயை திறந்து எதை அறிக்கை செய்கிறேனோ அது என்னை ஆண்டு கொள்கிறது. இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தால் அவர் என்னை ஆண்டு கொள்கிறார். பிசாசுக்கு அன்னையோடு அவனுடைய அதிகாரம் முறிந்து போய்விட்டது. எப்பேற்பட்ட பிசாசு இனிமே இருக்கவே முடியாது இயேசுவை அறிக்கை செய்த உடனே. நான் சொல்லுகிறேன், சுகத்தை நான் அன்றாடம் அறிக்கை செய்தால் சுகம் என்னை தினந்தோறும் ஆண்டு கொள்ளும். வெற்றியை நான் தினந்தோறும் அறிக்கை செய்தால் வெற்றியை ஆளும்படியாக என்னுடைய இருதய சிம்மாசனத்தில் நான் ஏற்றுகிறேன். தேவனுடைய வார்த்தையை நான் அறிக்கை செய்யும் போது எதை அறிக்கை செய்கிறேனோ அதை என்னுடைய சிம்மாசனத்தில், இருதய சிம்மாசனத்தில் நான் இருதயத்தை அதில் உறுதிப்படுத்துகிறேன். இருக்கீங்களா? அப்ப பாருங்க, நான் அறிக்கை செய்து கொண்டே தான் இருக்கணும். நிறைய பேர் பாவத்தையும் நான் பாவின்னு, நான் ஒன்றும் இல்லைங்க, நான் பாவி, நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, நான் ஒரு பலவீனன், நான் ஒரு மண்பாண்டம், நான் ஒன்றுமில்லாதவன், நான் பலவீனன், நான் ஏமாத்திரம் அப்படின்னு அதை தங்களுடைய இருதய சிம்மாசனத்திலே ஏற்றி கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை தான் ஏற்றி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதை ஏற்றி வைக்கிறார்களோ அந்த எண்ணங்கள் தான் அவர்களை ஆள ஆரம்பிக்கிறது. we hold the key. நம்மகிட்ட தான் திறவுகோல் இருக்கிறது. ரூலர்ஷிப்பை, ஆளுகிற அதிகாரத்தை நாம் தான் கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்யும்போது இயேசு ஆளும்படியாக இடம் கொடுக்கிறோம். பயத்தை அறிக்கை செய்யும்போது, வியாதியை அறிக்கை செய்யும்போது, இல்லாமை அறிக்கை செய்யும்போது, பிசாசின் கிரியைகளை அறிக்கை செய்து கொண்டிருக்கும் போது, இந்த பிசாசின் உலகத்தில் இருக்கிற பிசாசின் சகல கொடுமைகளையும் சகல கஷ்டங்களையும் நான் அறிக்கை செய்து அதையே பேசி கொண்டிருக்கும் போது அவைகள் என்னை ஆளும்படியாக என்னுடைய இருதயத்தில் நான் இடம் கொடுத்து விடுகிறேன். அப்ப விசுவாச வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு கவனிங்க. விசுவாச வாழ்க்கையை இயேசு ஆண்டவன் அறிக்கை செய்துட்டு அடுத்த நாள்ல இருந்து என் கஷ்டத்தை பற்றி பேசியிருக்கிறதுனால விசுவாச வாழ்க்கை நடக்காது. இருக்கீங்களா? இயேசு ஆண்டவரை அறிக்கை செய்துட்டு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து போற வர இடம்லாம் ஒரே கஷ்டம் பிரதர். விசுவாசிகளை பாருங்க எப்படி இருக்கிறாங்க உலகத்துல. சொல்லணும்னா கஷ்டம் பிரதர். அவர் அப்பவே சொன்னார், ஞானஸ்தானம் எடுத்த உடனே எல்லா கஷ்டமும் வரணும்னு. 30 வருஷமா அதே கஷ்டத்துல தான் இருக்கிறேன் பிரதர். அவர் அவங்களை ஆயத்தப்படுத்திட்டார் அதுக்குள்ள. கஷ்டத்திலே எப்படி வாழலான்றதுக்கு, கஷ்டத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஆயத்தப்படுத்தல, கஷ்டத்திலே எப்படி இருந்துக்கிறது சமாளிச்சு அப்படின்னு எல்லாம் இப்ப சமாளிக்கிறதுல சாம்பியனா இருக்கிறாங்க. சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பல்ல கடிச்சிட்டு ஆண்டவரே சீக்கிரம் வாரும். சீக்கிரம் வாருன்றதுனால இவங்க ஒன்றும் 2ஆம் வரைக்காக காத்திருக்கிறதுனால இவங்க பெரிய ஆவிக்குரிய கிறிஸ்தவன்னு சொல்ல முடியாது.
இவங்களால ஒன்றும் முடியல, நீர் வந்து காப்பாத்தம்ன்றாங்க. அவங்க வந்தாலாவது இதுலேருந்து விடுபடுவோம்ன்றாங்க. இதுலேயே வாழ்றது கற்றுக் கொடுத்துட்டாங்க பாருங்க. வாழ்க்கை எப்படி வாழ்றது, இயேசு ஆண்டவராக அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி தினந்தோறும் வெற்றியை நான் அறிக்கை செய்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை அறிக்கை செய்து, ஜீவனை அறிக்கை செய்து, சுகத்தை அறிக்கை செய்து, பலத்தை அறிக்கை செய்து, அவைகளை எடுத்து என்னுடைய இருதய சிம்மாசனத்தில் வைத்து என்னை அவைகள் ஆண்டு கொள்ளும்படியாக இடம் கொடுக்கிறது. எனக்குள்ள திறவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் அதுக்கு இடம் கொடுக்கலாம். என்னை எது ஆளுதுன்றது நான் தான் பொறுப்பு என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்குது. பாருங்க, ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இந்த கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனின்னு இருந்தது இல்லையா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக. கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனின்னு இருந்தது. 2 நாடாக பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சு எத்தனையோ வருஷங்களாக கிழக்கு மேற்கு ஜெர்மனின்னு 2 பேரும் ஒரே பாஷை, ஒரே இன மக்கள் தான். இந்த ஏதோ பிரிஞ்சு அவங்க 2 நாடாயிட்டாங்க. பயங்கர விரோத நாடுகள் மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா 90ஆம் ஆண்டுகளில் ரெண்டும் வந்து திரும்பவும் யூனிஃபை ஆச்சு, திரும்பவும் சேர்க்கப்பட்டது ஒன்றாக. அப்போ சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கதவை திறந்து விட்டாங்க. அதாவது அந்த செவ்வூர்லேருந்து அந்த அந்த பெர்லின் வால்னு இருக்குது பாருங்கள், அந்த வால்கிட்ட போய் பார்த்துருக்குறேன் நான். அங்கே ஒரு பெரிய மியூசியம் வச்சுருக்கிறாங்க. அந்த மியூசியமில் கிழக்கு மேற்கு ஜெர்மனின்னு இருந்தப்போ அந்த சைட்லேருந்து இந்த சைடு தாவி குதிக்க பார்த்தவங்க எவ்வளோ பேருன்னு அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே என்னெல்லாம் பண்ணி தாவி குதிக்க பார்த்துருக்காங்க. ஒருத்தன் ஒரு மெத்த மேலே இருந்து ஒரு பிளேன் மாதிரி செஞ்சு அங்கேருந்து டேக் ஆஃப் ஆக பார்த்துருக்கான். அங்கேருந்து வந்து இங்கே இறங்கிடலாம். அந்த பக்கம் வந்து ரொம்ப தரித்திரம், ரொம்ப மாதத்துக்கு 2000-3000 ரூபா சம்பாதிக்கிற ஆட்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் செல்வ செழிப்பாக இருக்குது. அதனால் அவனுக்கு எப்படியாவது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் தாவி இந்த பக்கம் மாட்டிக்கிட்டான். 2ஆம் உலக யுத்தப்ப 2 நாடாக பிரியும் போது அவன் இந்த பக்கம் மாட்டிக்கிட்டான். இது வந்து கெட்ட பக்கமாகி போச்சு. அதனால் எப்படியாவது அந்த பக்கம் தாவிடுவோம்னு சொல்லி முயற்சி எடுத்துருக்கான். போய் உளுந்து எல்லாம் ஆகி இப்படி பல சம்பவங்களை ரெக்கார்ட் பண்ணி அங்கே மியூசியமே வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அதிசயமாக இருக்குது. என்ன முயற்சிகள்! ஜனங்க வந்து எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட வேணும்னு பல முயற்சிகள் எடுத்தாங்க. கடைசியில் வந்து சட்டப்பூர்வமாகவே இந்த 2 நாடுகளும் இணைவதற்கு ஏற்பட்டு அந்த செவுறு வந்து பிரிஞ்சப்ப கட்டப்பட்ட செவுறு, தன்னுடைய விரோதத்தை காட்டும்படியாக, பிரிவினையை காட்டும்படியாக பெரிய மதில் செவுறு எழுப்பிட்டாங்க பாருங்க. 2 நாடும் இணையணும்னு தீர்மானம் பண்ணி எல்லாம் சட்டப்பூர்வமாக அது நிறைவேற்றியாச்சு. நிறைவேற்றின பிறகும் அந்த செவுறு அப்படியே தான் இருக்குது. செவுறு அப்படியே இருக்கிறதுனால இப்போ போகிறது கஷ்டம்தான், போகலாம். ஆனால் நடுவில் இது நிற்கிது. அது கதவை திறந்து விடுறான், அது பாட்டுக்கு ஆயிரக்கணக்கான வந்து முண்டி அடிச்சுட்டு வந்து அது உள்ள நுழையிறாங்க எல்லாம், நானா நீயான்னு. ஏன்னா அந்த பக்கம் போகிறதுன்றது பரலவம் போகிற மாதிரி அவங்களுக்கு முண்டி அடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையான காட்சி என்னன்னா, அங்கே சிலர் உட்கார்ந்துக்கிட்டு அந்த சுவரை ஆக்ரோஷமாக அடிக்கிறாங்க. போட்டு அடின்னு அடித்து ஒரு செங்கலாக நவுத்தி அந்த உறுதியாய் கட்டப்பட்ட அந்த கல் செவரை இப்போ சட்டப்பூர்வமாக 2 நாடும் இணைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டதுனால கையாலே இடித்து சுற்றி எடுத்துகிட்டு வந்து இடித்து கடப்பாறையை வச்சு இடித்து சந்தோஷமாக இடித்து தள்ளி வழி உண்டாக்குறான். ஒருத்தனா அவன் அங்கங்கே இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லுகிறேன், மீட்பு சட்டப்பூர்வமாக தேவனோடு இணைந்து தேவனுடைய ஐஸ்வர்யத்திலே, தேவனுடைய சுகத்திலே, தேவனுடைய பலத்திலே, தேவனுடைய சகல ஆற்றலிலும் நாம் இணைந்து வாழ்வதற்கு வேண்டிய சட்டப்பூர்வமான எல்லா காரியத்தையும் செய்து விட்டது மீட்பு. இந்த பெர்லின் வால் மாதிரி அந்த பழைய வால் அப்படியே நின்றுட்டு இருக்குது பாருங்க. இப்ப நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய வாயின் வார்த்தையை கொண்டு அதை இடிச்சு தள்ள வேண்டும். உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நாம் வாழுகிறவர்கள். உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனால் எப்படி தேவனுக்கு எல்லாம் கூடுமோ அது போல நமக்கும் எல்லாம் கூடும். உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனால் நாம் அந்த உலகத்தின் வல்லமையோடு அந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின்படி வாழுகிறவர்கள். இருக்கீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நான் வந்து இதை இடித்து தள்ள ஆரம்பிக்கணும். எரேமியாவுக்கு திருப்பவும் 23 காமிக்கிறேன். எரேமியா 23.
எரேமியா 23:28. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. நல்ல கவனிங்க. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய், எல்லாரும் சொல்லுங்க, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இன்னைக்கு காலையில் நேரம் அவ்வளோ இல்லை, ஆனால் சொல்கிறேன், இன்னைக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்கிறேன். என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வருது. He that hath my word, let him speak it faithfully. என்னுடைய வார்த்தை உண்மையாய் சொல்வானாகனா, இடைவிடாமல் மாத்தாம இன்னைக்கு ஒன்று சொல்றது நாளைக்கு ஒன்று சொல்றது அப்படி இல்லாமல் என் வார்த்தையை உண்மையாய் ஃபெய்த்ஃபுல்லாக சொல்வானாக. உண்மையாக அதை சொல்லிக்கிட்டே வா அப்படிங்கிறார். என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. ஏன் உண்மையாக சொல்லணும்? வார்த்தையை உண்மையாக சொல்லணும்னா இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று சொல்றதல்ல. இன்னைக்கு வார்த்தையை சொல்றது நாளைக்கு சந்தேகத்தை சொல்றதல்ல. இன்னைக்கு வார்த்தை சொல்றது நாளைக்கு என் ஃபீலிங் சொல்றது அப்படி அல்ல. வார்த்தை உண்மையாய் சொல்வானாகனா, காலையிலையும் வார்த்தையை சொல்றேன், மத்தியானமும் வார்த்தையை சொல்றேன், ராத்திரியும் வார்த்தையை சொல்றேன். காலையில எழுந்திரிச்சா வலிக்குது சரீரம், அப்பவும் வார்த்தையை சொல்லுகிறேன். சாயங்காலம் போனா காசு இல்லை, அப்பவும் வார்த்தையை சொல்லுகிறேன். அடுத்த நாள் பார்த்தா பெரிய பிரச்சனை வருது, அப்பவும் வார்த்தையை சொல்லுகிறேன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா எல்லாம் முடியாது போல தெரியுது, அப்பவும் வார்த்தையை சொல்லுகிறேன். அதுதான் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக என்பதற்கு அர்த்தம். வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. ஏன் வார்த்தை உண்மையா சொல்ல வேணும்னு சொன்னா, ஒவ்வொரு தடவை நீங்க வார்த்தையை உண்மையா சொல்லும்போது, இன்னைக்கு சொல்லும்போது, நாளைக்கு சொல்லும்போது, காலையில சொல்லும்போது, மாலையில சொல்லும்போது, ஒரு நாளைக்கு 1000 தடவை திருப்பி திருப்பி வார்த்தையை சொல்லும்போது, உங்களுடைய சுகத்தை குறித்த வார்த்தையை சொல்லும்போது, உங்களுடைய வெற்றியை குறித்த வார்த்தையை சொல்லும்போது, செழிப்பை குறித்த வார்த்தையை சொல்லும்போது, உங்க குடும்ப நல்வாழ்வை குறித்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது, திரும்ப திரும்ப அதை சொல்லும்போது அது எப்படி இருக்கிறது? கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல் இருக்கிறது அல்லவா. செவர் நின்றுட்டு இருக்குது, திரும்ப திரும்ப சொல்லும் போது இது இங்க நிக்க கூடாது. என்னுடைய செழிப்பை தடுக்கிற இந்த செவர் இங்க நிக்க கூடாது. இந்த செவரை ஏற்கனவே கேன்சல் பண்ணியாச்சு, லீகலா இதை இன்வாலிடா டிக்ளேர் பண்ணியாச்சு, லீகலா இதுக்கு அதிகாரம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. இந்த சூழ்நிலையில் நிற்கக்கூடாது, இந்த செவரை நிற்கக்கூடாது என்று சொல்லி வார்த்தையை கொண்டு அந்த செவரை பிட்டு பிட்டா பீஸ் பீஸா ஒவ்வொரு செங்கலும் அடிச்சு நொறுக்கி தூளாக்குகிறீர்கள், வழியை உண்டாக்குகிறீர்கள், செழிப்புக்கும் சுகத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் வழியை உண்டாக்குகிறீர்கள். அதனால்தான் வார்த்தை உண்மையாய் சொல்லுவானாக சொல்லி, அதனால்தான் சொல்லி இருக்குது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் வசனத்தின் சாட்சியினாலும். அப்போ பாருங்க, நிறைய பேருக்கு இந்த அறிக்கையை நான் விளங்குறது இல்லை. சிலர் இதை ரொம்ப தப்பாக நினைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, என்னையா வார்த்தை சொன்னா உடனே கத்தர் மாறிடுவாரா? அது அவங்களுக்கு புரியவே இல்லைன்னு அர்த்தம். வார்த்தை கத்தரை மாத்துறது இல்லை, கத்தரை யாரும் மாற்ற முடியாது. இதை சொல்ற ஆளுங்க தான் ஜெபம் பண்ணி கத்தரை மாற்றலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அறிக்கை செய்ய சொன்னால் அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை கிண்டல் பண்றது. ஆனால் அவங்க ஜபம்லாம் பாருங்க, கத்தரை மாத்திர ஜபம் தான். ஆண்டவரே எப்படியாவது இதை செய்யும் ஆண்டவரே, செய்யாமல் நான் விடமாட்டேன் ஆண்டவரே, அடியேன் உம்முடைய பாதத்தை நான் விடமாட்டேன். அதான் நீ பிடிக்கிற வரைக்கும் பிடிச்சிக்க, நான் போயிட்டே இருக்கிறேன். நான் உம்முடைய சிங்காசனத்தை ஆட்டுன்னு ஆட்டுவேன் ஆண்டவரே, கை வலிக்கும். அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உங்க கையை என்றென்றைக்கும் நல்லா வச்சுக்கணும்னா அதை ஆட்டாதீங்க. ஜெபம்ங்கிறது அவர் சிங்காசனத்தை பிடிச்சி ஆட்டுறது இல்லைங்க. ஜெபம்ங்கிறது அவருடைய வார்த்தையை வாயினால் பேசுவதுதான் ஜெபம். அவருடைய சிங்காசனத்தை ஏன் பிடிச்சி ஆட்டுறீங்க? அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, அதை போட்டு ஆட்டாதீங்க. ஜெபம்ங்கிறது அவர் பாதத்தை பிடிக்கிறது இல்லை, ஜெபம்ங்கிறது அவருடைய வார்த்தையை சொல்லுவது. அப்ப அறிக்கையை குறித்து ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? என்னுடைய அறிக்கை கத்தரை மாத்துகிறது கிடையாது, என்ன எதுவுமே கத்தரை மாத்துறது கிடையாது. அவர் சொல்றாரு, நான் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவன், நான் கர்த்தர், நான் மாறுகிறது இல்லைன்ட்டார். அதனால நாங்க அறிக்கை செய்யற கும்பல் இந்த அறிக்கையினால் அவரை மாத்துற கும்பல் இல்ல,
அறிக்கை செய்யும் போதே நாங்க என்ன சொல்றோம்? அவர் முதல்ல சொல்லிட்டார், அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவரை மாத்த பாக்குறது இல்ல, அவர் சொன்னதையே நான் சொல்லுகிறேன். அப்ப நான் அவரை மாத்த பாக்குறேன் கிடையாது. அவர் சொன்னதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் தான் முதல்ல சொன்னாரு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் நானா சொன்னேன் கிடையாது. அவர் சொன்னார். இப்ப அவர் சொன்னதுனால நான் சொல்றேன், அதுதான் அறிக்கை. அப்ப அறிக்கை அவரை மாற்றுகிறது கிடையாது, அறிக்கை என்னை மாற்றுகிறது. அறிக்கை என்னுடைய அவிசுவாசத்தை மாற்றுகிறது. அறிக்கை என்னுடைய சந்தேகத்தை மாற்றுகிறது. அறிக்கை என்னுடைய இருதயத்தில் என்னை உறுதியாக இருக்க பண்ணுகிறது. அறிக்கை எனக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. அறிக்கை தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்த்து விடுகிறது. அறிக்கை என்ன மாற்றுகிறது? என்ன மாற்றுகிறது மட்டுமல்ல, என்னுடைய சூழ்நிலைகளையும் மாற்றுகிறது. அப்ப அறிக்கை எவ்வளவு அவசியம் பாருங்க. ரட்சிக்கப்படும் போது அறிக்கை செய்கிறோம், ஆனால் அதன் பிறகு விசுவாச வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாசத்தில் தான் வாழ்கிறார்கள். ஏன்னா ஒரு விசுவாசி விசுவாசத்தில் தான் பிழைக்கணும். விசுவாசத்தினால எப்படி டெய்லி பிழைக்கிறது? டெய்லி சந்தேகத்தையும் நீங்கள் நினைச்சதை பேசிக்கிட்டு, இல்லாமையும் வறுமையும் சுகவீனத்தையும் பலவீனத்தையும் அதையும் இதையும் பேசிக்கிட்டு விசுவாசி பிழைக்க முடியாது. ஹலோ, எப்படி விசுவாசி பிழைக்கிறது? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். எப்படி நன்றாயிருப்பது? விசுவாசத்தால். விசுவாசத்தால்னா எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதனால தான் விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்வதனால. அவர் என்ன சொன்னார்னு பார்த்தா அவர் அதை அறிக்கை செய்யறதுனால. அவரை நான் மாற்ற பார்க்கறது இல்லை, என்ன மாத்திக்கிறேன் நான் தான் மாறணும், அவர் மாறுறது இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, நீங்க சொன்னா அவர் ஒன்று செஞ்சிருவாராக்கும், நீங்க சொன்னா அவர் மாறிடுறாராக்கும். அவர் தான் மனம் மாறுறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் ஒன்றும் அவரை மாத்துறது இல்லை. அவர் சொல்லி இருக்கிறாரியா, அவர் சொன்னதுனால நான் என் மனசை மாத்திக்கிறேன். நான் சுகவீரன் சொல்ற என்னுடைய எண்ணத்தை மாத்தி நான் சுகமானேன் என்று நான் அறிக்கை செய்கிறேன். என்ன அவர் சொல்லிவிட்டார், அதனால நான் என்னுடைய எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுகிறேன். அவர் என் தேவையெல்லாம் சந்திப்பேன்னு சொல்றதுனால என் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கிறது என்று நான் இப்பொழுது சொல்லுகிறேன். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, அவர் மாறவே போறதில்லை. நிறைய பேருக்கு அது விளங்குறது இல்லை. அறிக்கையை பற்றி இப்போ சொன்னீங்கனாலே நிறைய பேர் அதை தப்பாக சொல்லுவாங்க. என்ன அறிக்கை செஞ்சால் நடந்துருமா? நீ இப்படி 10 தடவை சொல்லிட்டதுனால இது நடந்துருமா? நாங்கள் அப்படி சொல்லலை, 10 தடவை நம்ம சொன்னதுனால நடக்கணும். கர்த்தர் சொல்லி இருக்கிறாருனால நடக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லி இருந்தாலும் நான் அதை சொல்லாவிட்டால் எனக்கு அது நடக்காது. அதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதான் அறிக்கை. கர்த்தர் சொல்லியிருக்காருங்க, நான் சொன்னதுனால அது நடக்கல. கர்த்தர் சொல்லி இருக்கிறத நான் சொல்றேன், அதனால தான் நடக்குது. வெறும் நான் சொல்லல, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவர் தான் முதல்ல சொன்னவர், அதை நான் சொல்லுகிறேன். ஏன்னா நான் இவ்வளவு நாள் வேற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பொழுது எனக்கு விளங்கிட்டு, அவர் என்ன சொன்னார்னு எனக்கு விளங்கிட்டு. அதனால என் யோசனையை மாத்தி, என்ன மாத்தி, என்னுடைய எண்ணத்தை மாத்தி, என்னுடைய இருதயத்தை மாத்தி, எல்லாத்தையும் மாத்தி நான் அவர் சொன்னதை இப்ப சொல்றேன். பார்த்தா என்ன மாத்திருச்சது? என்னுடைய அறிக்கை என்னை மாற்றுகிறது, என்னுடைய சூழ்நிலையை மாற்றுகிறது. சிலர் இருக்கிறாங்க, அவங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. 30 வருஷத்துக்கு முன்னாலையும் சிங்காசனத்தை ஆட்டிட்டு இருந்தாங்க, இன்னைக்கும் அதை தான் ஆட்டிட்டு இருக்காங்க. ஆட்டி ஆட்டி என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கிறது இல்லை. சிங்காசனத்தெல்லாம் ஆட்ட வேண்டியதில்லை. சிங்காசனத்திலே நீங்கள் வீற்றிருக்கிறவர்கள், அதுலேருந்து கீழே வந்துடாதீங்க. ஆட்டுற வேலைக்கு வலது பாரசத்திலே அவரோடு கூட நீங்கள் என்ன பண்றீங்க? உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப ஜபம்ன்றது அவர் பக்கத்துல அவர் கூட உட்காந்துக்கிட்டு, அவருடைய ரைட் ஹேண்ட்ல உட்காந்துக்கிட்டு அவரை பார்த்து பேசுறது தான் ஜபம். கீழே இருந்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அவர் காலை பிடிச்சி ஆட்டுறது, சிங்காசனத்தை பிடிச்சி ஆட்டுறது இல்லை. கூட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவரோடு சமமாய் உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருப்பது. என்னுடைய தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் அப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தையும் மரியாதையும் மீட்பின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நேரம் ஆயிட்டது, எந்திரிப்போம். அடுத்த வாரம் தொடருவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வந்து சந்தோஷப்படுறீங்க? வார்த்தையை கேட்டீங்க, போகும்போது அப்படியே இருதயத்தில் பத்திரமா வைத்து காத்து கொள்ளுங்கள் இருக்குது. கேட்டது என்ன பண்ணோம்? ஏன்னா போன அங்கே கேட்ட தாண்டோன்னே யாராவது சொல்லுவாங்க, குறுக்க முறுக்க அங்கே ஆட்கள் சொல்லுவாங்க, ஓ இந்த கோயிலுக்கு போனீங்களா நீங்க, அவர் அப்படி சொல்லியிருப்பாரு.
சொல்லுங்க, அவர் சொல்கிறது கிடக்கட்டியா? வேதம் சொல்கிறது என்ன? வேதம் சொல்லுகிறதாம், அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன் என்று. கர்த்தர் சொல்லி இருக்கிறாராம், அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய தேவையை சந்திக்கிறார். கர்த்தர் என்ன அதை பேசுங்க. அவர் என்ன சொன்னது? இவர் அதில் கர்த்தர் சொன்னால் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் இல்லையா? கர்த்தர் சொல்கிறத நானும் சொல்ல போகிறேன். இன்னையிலிருந்து என் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார், அதோடு இது ஒத்து போதா, இல்லைனா இதை விட்டுட்டு அதை தான் பேச போகிறேன். நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது தான் பேச. ஒவ்வொன்றையும் சேலஞ்சு பண்ணுங்கள். ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் இது என்ன, இது கர்த்தர் சொல்லியிருக்கிறதா? கர்த்தர் சொல்லியிருக்கிறதா தான் சரி, அதை நான் பேசுகிறேன். இல்லைனா இதை பேசலை, நான் எதை பேசுகிறேன்? கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரோ அதையே பேசுவேன். எத்தனை பேர் பண்ணுவீங்க அதை? ஒரு தீர்மானத்தை இருங்க. இதெல்லாம் குவாலிட்டி டிசிஷன்ஸ். இதை பண்ணிங்கனாலே வாழ்க்கை சரியான ஒரு திசையிலே செல்ல ஆரம்பிக்கும். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பு எங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறது என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையின் மூலமாய் எங்களுக்கு எல்லாவற்றையும் உண்டு பண்ணி நாங்கள் எங்கள் வாய் அறிக்கையின் மூலமாக இதை பெற்று அனுபவிக்கும்படியாக எங்களுக்கு கர்த்தாவே நீர் வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாயின் பலனை புசிப்பான் என்று எழுதியிருக்கிறதே. மெய்யாகவே அப்படிப்பட்ட பலன் தருகிற வாய்களாக எங்களுடைய வாய்களை நாங்கள் வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவியராக. எங்கள் வாயிலிருந்து உங்களுடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். ஜீவ வார்த்தைகள், சுகத்தின் வார்த்தைகள், வெற்றியின் வார்த்தைகள், பலத்தின் வார்த்தைகள், மேற்கொள்ளுகிற வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரட்டும். அது குடும்பங்களை செழிப்பாக்கட்டும், கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணட்டும். கர்த்தாவே, சரீரத்தை சுகமாக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மகனேன் வார்த்தைகளுக்கு செவி சாய், இதயத்தில் வைத்து அதை காத்துக்கொள். கண்களை விட்டு அது பிரியாமல் இருப்பதாக. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், உடலுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வார்த்தை மருந்தாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொருவருக்கும் பூசப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையாக மருந்தை எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தை அதை அப்ளை பண்ணுகிறோம். கர்த்தாவே, எங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அந்த வார்த்தையை நாங்கள் உச்சரிக்கிறோம். எங்களுடைய சரீரத்துக்கு அதை பேசுகிறோம். அத்தி மரத்தை பார்த்து இனி அது காய்க்காது என்று சொன்னது போல, வியாதிகளை பார்த்து இனி இயேசுவின் நாமத்திலே இனி இந்த நோய் இந்த சரீரத்திலே வளராது, இந்த நோய் இந்த சரீரத்திலே வளர்ந்தோங்காது, இந்த சரீரத்தில் அது இருக்காது. இயேசுவின் நாமத்திலே வேரோடு அது பட்டு போகும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் எடுத்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். குறைவு எங்களுக்கு இல்லை. குறைவுகளை நிராகரிக்கிறோம், தாழ்ச்சியை நிராகரிக்கிறோம். ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் சகல ஆசீர்வாதத்தின் நிறைவையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா கனமயமும் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்திலே. ஆமென்.